The problem என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Divide 20 into 4 parts which are in arithmetic progression such that the product of the first and fourth is to the product of second and third in the ratio 2:3. இது 4 பார்ட்ன்றது ஏபியில் இருக்கிறதுனால அதை வந்துட்டு நம்ம a minus d, அதாவது let the parts be a minus 3d, a minus d, a plus d, a plus 3d அப்படின்னு அசியூம் பண்ணலாம். ஏன்னா இதோட காமன் டிஃபரன்ஸ் 2dன்றது வரும் நமக்கு. இப்போ இது வந்துட்டு இந்த 4 பார்ட்ஸ்ன்றது 20ல டிவைட் ஆயிருக்கிறதுனால இது 4த்தையும் கூட்டணும்னா, அதாவது a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d, இது 4த்தையும் கூட்டணும்னா நமக்கு 20 வரும். இப்போ minus 3d plus 3d கேன்சல் ஆகிடும், minus d plus d கேன்சல் ஆகிடும். அப்போனா நமக்கு 4aன்றது 20ன்னு வரும். அப்போனா aன்றது 5ன்னு வரும். Therefore, the parts, இந்த பார்ட்ஸ் இப்போ நம்ம a-ஓட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 5 minus 3d, 5 minus d, 5 plus d, 5 plus 3d அப்படின்னு வரும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா product of the first and fourth, அதாவது 5 minus 3d into 5 plus 3d. So given 5 minus 3d times 5 plus 3d to the product of, அதாவது divided by 5 minus d, 5 plus d. இந்த ரேஷியோ வந்துட்டு 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா இது வந்து a plus b, a minus b மாதிரி இருக்கு. அதனால அதை வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்ற ஸ்டைலில் எழுதலாம். அதாவது 5 ஸ்கொயர் மைனஸ் 3d த ஸ்கொயர் டிவைடட் பை 5 ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர், இதை வந்துட்டு 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 25 மைனஸ் 9d ஸ்கொயர் டிவைடட் பை 25 மைனஸ் d ஸ்கொயர்ன்றதை நம்ம 2/3ன்னு எழுதலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 75 minus 27d square is equal to 50 minus 2 times d square னு எழுதலாம். இப்போ இது ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 75 minus 50ன்றத 27d square minus 2d square னு எழுதலாம். இப்போ நமக்கு ரிசல்ட் வந்துட்டு 25 equal to 25 times d square னு வரும். அப்போனா d squareன்றது 1, அப்போனா dன்றது plus or minus 1. So therefore the parts are, அதாவது aன்றது if a equal to 5 and d equal to positive 1 எடுத்துட்டோம்னா the parts are 5 minus 3d, அதாவது 5 minus 3 times 1, அதுக்கப்புறம் 5 minus d, அதாவது 5 minus 1, அப்புறம் 5 plus d, அதுக்கப்புறம் 5 plus 3 times d. இதை நம்ம எவாலுவேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் 2, 4, 6, 8ன்னு வரும். இப்போ நெகட்டிவ் d வந்து நெகட்டிவ் 1 இருந்ததுன்னா if a equal to 5 and d equal to negative 1, the parts are 5 minus 3 times minus 1, 5 minus of minus 1, 5 plus minus 1, 5 plus 3 times minus 1. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8, அப்புறம் 6, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 2ன்னு நமக்கு கிடைக்கும். ரெண்டுத்தோட ஆன்சரும் ஒரே மாதிரி தான் வருது. இங்கே 2, 4, 6, 8, இங்கே 8, 6, 4, 2. அதான் நம்மளோட பார்ட்ஸ்.